ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, இதில் வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இருக்குது. டிப்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடு நல்லா வாசனையாகவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னா, நான் வீடு துடைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக பல்விளக்கிற பேஸ்ட்டு, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட்டி கற்பூரம். இன்னும் நீங்கள் பளிச்சுன்னு இருக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஷாம்பு தர வழுக்குன்னு சொல்வீங்க, அப்படி வழுக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது கல் உப்பு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். தர நல்லாவே பளிச்சுனும் நல்லா வீடு வாசனையாகவும் இருக்கும். இது நீங்கள் வீடு துடைக்கும் போதெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வச்சுருக்க தங்க நகைலாம் கொஞ்சம் கருத்தா மாதிரி, அதாவது கொஞ்சம் பழைய நகை மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பல்விளக்கிற பேஸ்ட்டு, அடுத்தது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது துணி துவைக்கிற லிக்விடு இல்லைன்னா பரவாயில்ல, துணி துவைக்கிற பவுட்ரு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட் சரியாக கரையாது. அதனால் கையாலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க தங்க நகையை கொஞ்சமாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு ப்ரஷ்ஷோ வேறு எதுவோ போட்டு தேய்க்கணும்லாம் கிடையாது. நம்ம கையாலே கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சாலே போதும். தங்க நகை நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. இந்த நகையும் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, லெமன் வாங்கினோன்னா அது நம்ம சாறு எடுக்கும் போது அதிலிருந்து நிறைய சாறு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஊற வச்சு பாருங்கள். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் சாதம்லாம் நிறைய செய்கிறீங்கன்னா அப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் லெமன் சாறு எடுக்கும் போது எல்லா சாரும் வந்துடும். அது மாதிரி லெமன் புழியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம லெமன் நிறைய வாங்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா சுருட்டி பால் மாதிரி சுருட்டி நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். ஒரு 2-3 வாரம்னாலும் லெமன் அப்படியே இருக்கும். வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, வேஸ்ட்டாக இருக்கிற வாழைப்பழத்தோலை கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு துணி துவைக்கிற பவுட்ரு, எந்த பவுட்ராக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, கரப்பாம்பூச்சி எங்கே வருதோ மேக்ஸிமம் கிச்சன், பாத்ரூம் எங்கே உங்களுக்கு கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல இதை வச்சு பாருங்கள். இந்த வாசனைக்கு கரப்பாம்பூச்சி அந்த இடத்துல வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குன்னா கொஞ்சமாக மிளகு தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக துணி துவைக்கிற பவுட்ரு, அது கூட வினிகர் நீங்கள் வச்சிடலன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியாண்ட இந்த தண்ணியை நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த வாசனைக்கும் இதுக்கும் கொசு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நம்ம பூ வாங்கினோம்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சில்வர் பாக்ஸில் வாழை இலை போட்டு அது மேலே பூ போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வாழை இலை போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். 10 நாள் ஆனாலும் பூ வாடாமல் இருக்கும். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா பூ கொடுக்குறாங்கல்ல, கவர் துணிப்பை மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த துணிப்பை மேலேயும் கீழேயும் வச்சு கூட நீங்கள் சில்வர் பாக்ஸில் போட்டு மூடி பாருங்கள். பூ அப்படியே இருக்கும். கேரட் நம்ம கத்தியில் வெட்டுறதை விட இந்த மாதிரி பீட்ரூட் சீவலில் நீங்கள் சீவும் போது கேரட் நல்லா மெலிசாகவும், அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே நிறைய கேரட்டும் நம்மளால் சீவி எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், நல்லா கேரட் ஒரே ஷேப்பில் ரொம்ப
அதிகமாகவும் நம்ம சீக்கிரமாகவும் வேலை முடியும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம் வாங்கினோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதுவும் இப்போலாம் வந்து தக்காளி பழம் வந்து ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்பவே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, தக்காளி பழம் வாங்கின உடனே நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா துணி போட்டு துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இந்த காம்பு உள்ள பகுதியில் வந்து தேய்ச்சி வச்சிங்கன்னா தக்காளி பழம் வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமே இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை, வெளியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட தக்காளி பழத்தை நம்ம அப்படியே வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தக்காளி பழம் வந்து கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, புது பாத்திரம் வாங்கணும்னா அதில் ஸ்டிக்கர் வரும். அந்த ஸ்டிக்கர் எடுக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒட்டிக்கிட்டே வரும். இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணிவிட்டு, நான் கையாலே சூடு பண்ணுறேன், இடுக்கி வச்சுருந்தா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு லைட்டாக கத்தியில் லைட்டாக தேய்ச்சாலே போதும். தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேறொரு வீடியோவில் இன்னும் புது புது டிப்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன். தேங்க்யூ.